ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் காஞ்சதும் இதில் நம்ம 25 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே தட்டி போட்ட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி போடக்கூடாது, பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வெங்காயம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 வெங்காயம் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கி வரும்பொழுது நம்ம கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கணும். சாம்பாருக்கு எப்படி தக்காளி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்குமே 3லேருந்து 4 தக்காளி தாராளமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா குழைய வதங்க விட்டுருங்க. இப்போது நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு, 2 கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி உங்களுடைய குவான்டிட்டி தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக எல்லாம் ஒன்றா வதங்கி வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பெசபெல்லாபாத் பொடி உங்களுக்கு கடையில் கேட்டாலும் கிடைக்கும், இல்லை நீங்கள் வீட்டிலேயே அரைச்சிக்கிட்டாலும் சரி. இது 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மிளகாய்த்தூள், மசாலா எல்லாமே இதுதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டு இப்போது 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணுங்கள். இது 1 பாட் ரெசிபி அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே அப்படியே குக்கர்லேயே போட போகிறோம். 1 டம்ளர் அரிசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது பருப்பு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு 1 டம்ளர் எடுத்துருக்கோம் தூர் தால். அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்துருக்கோம். ஈக்குவல் ரேஷியோலேயே போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுருப்போம் வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொதி வந்த பொழுது நம்ம உடனடியாக குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் நல்லா குழைய விடணும் இல்லையா, 3-4 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழையிட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் விசில் எல்லாமே ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போ கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய், எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி, முழுசாக சேர்த்துக்கிட்டாலும் சரி, அதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே குக்கரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே நல்லா குழைய பார்த்திங்கன்னா அந்த ஹாட்டாக, அதாவது சூடாகவே பார்த்திங்கன்னா நல்லா கிளக்கி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான பெசபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் அண்டு காரா பூந்தி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள்.